போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கடிகை டிஎன்பிசி. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்படி உருவானுச்சு, எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து பிஓய்க்கும் பார்க்க போகிறோம். பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான கமிட்டிகள், அதுவும் இந்த வீடியோவில் எல்லா கமிட்டிகளையும் பார்ப்போம். கிளாஸ்க்குள்ளே போகலாம். பஞ்சாயத்து ராஜ் என்பது இந்தியாவில் உள்ள கிராமப்புற உள்ளாட்சி சுயராஜ்யத்திற்கான அரசியலமைப்பாகும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுயாட்சி வழங்குவது தான் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. கிராம சுயராஜ்யம் பற்றிய குறிப்புகள் வேத இலக்கியங்கள் காணப்படுகின்றன. அங்கு கிராமணி கிராம விவகாரங்களை நிர்வகித்தார். வேத இலக்கியங்களில் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கிராமணிங்கிற கிராம தலைவர் இருந்ததாக வேத இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்தில் குடவோலை முறை இருந்திருக்கும். கிராம தலைவர் குடவோலை முறையில் தேர்வு செய்யப்பட்ட குறிப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் தல சுயாட்சி, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சுயாட்சி வழங்குறாரு ரிப்பன் பிரபு. அதனால தான் உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு ரிப்பனை சொல்லுவாங்க. அடுத்து விதி 40. விதி 40ங்கிறது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஃபார் ஸ்டேட் பாலிசி. இந்த விதி 40ங்கிறது அம்பேத்கர் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராமங்களுக்கு சுயாட்சி வழங்கக்கூடாது, கிராமங்கள் சாதிய பாகுபாடுகளால் மூழ்கி கிடக்கு, அதனால கிராமங்களுக்கு சுயாட்சி வழங்கினா அது இன்னும் சாதிய பிளவுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பஞ்சாயத்து ராஜுக்கு எதிராக பேசியிருப்பாரு. ஆனால் காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிராம சுயராஜ்யம் அதுதான் கடைகோடி குடிமகனுக்கும் அதிகாரம் சென்று சேர்வதற்கான ஒரே வழி அப்படின்னு மகாத்மா காந்தி நம்புறாரு. கிராம சுயராஜ்யம் என்ற கருத்து மகாத்மா காந்தியால் வழக்குரைக்கப்பட்டது. அட்வொகேட்டட் பை மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியை ஃபாலோ பண்ண காந்தியவாதிகள் இருக்காங்களே, அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் விதி 40 டிபிஎஸ்பியில் வைக்கப்படுது. சுதந்திரத்துக்கு பிறகு ஆல்பர்ட் மேயருங்கிற ஒரு அமெரிக்கவர் என்ன பண்ணுவார்னா, எட்டாவா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு எங்க அமெரிக்காவில். அந்த திட்டத்துடைய தாக்கத்தின் விளைவாக சிடிபி கொண்டு வராங்க இந்தியாவில். 1952 அக்டோபர் 2 அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட எட்டாவா திட்டத்தின் தாக்கத்தின் விளைவாக சிடிபி, கம்யூனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் 1953 இந்த சிடிபிக்கு ஒரு சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமாக தேசிய விரிவாக்க சேவை அறிமுகப்படுத்தப்படுது. ஆனால் இந்த ரெண்டு திட்டமும் பெரிய அளவில் பயனளிக்கவில்லை. 1957 இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தையும் தேசிய விரிவாக்க சேவையையும் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் பல்வந்த் ராய் மேத்தா குழு. இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பரிந்துரை செய்கிறாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்னா கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, ஒன்றியம் கிடையாது, வட்டார அளவில் அல்லது இடைநிலை அளவில், பிளாக் லெவல் ஆர் இன்டர்மீடியட் லெவலில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பல்வந்த் ராய் மேத்தா குழு பரிந்துரை செய்கிறாங்க. பல்வந்த் ராய் மேத்தா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதல்ல 1959 அக்டோபர் 2 ராஜஸ்தான் நகவூர் என்ற இடத்துல ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக ஆந்திராவில் தொடங்கப்படுது. 1960களில் மற்ற மாநிலங்களையும் படிப்படியாக உருவாக்கப்படுது. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி 1977. இவங்க 2 அடுக்கு அமைப்பை பரிந்துரை செய்கிறாங்க. 2 அடுக்கு பஞ்சாயத்து, ஜில்லா பரிஷத், மண்டல் பஞ்சாயத்து, இந்த 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்கிறாங்க. அசோக் மேத்தா குழு பஞ்சாயத்துகளுக்கு கட்டாய வரி விதிப்பு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் வழங்கியிருப்பாங்க. அடுத்து ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. இந்த ஜிவிகே ராவ் கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ், அதாவது வேரற்ற புற்கள், ஜில்லா பரிஷத்தை கிராமப்புற மேம்பாட்டிற்கான முதன்மை அமைப்பாக மாற்ற பரிந்துரைத்தது. ஜில்லா பரிஷத்தை கிராமப்புற மேம்பாட்டிற்கான முதன்மை அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று பரிந்துரைத்த கமிட்டி தான் ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. அடுத்த ஒரு முக்கியமான கமிட்டி எல்எம் சிங்வி கமிட்டி 1986. இவங்க தான் முதல்ல பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறாங்க. அதே போல தேர்தல் தகராறுகளை தீர்ப்பதற்கு ஜுடிஷியல் ட்ரிபுனல்ஸ், நீதிமன்ற தீர்ப்பாயங்களையும் உருவாக்க வேண்டும் என பரிந்துரைத்தாங்க இந்த எல்எம் சிங்வி கமிட்டியில். அடுத்து பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க கோரிய 64வது அரசியலமைப்பு திருத்த மசோதா 1989 ஒரு மசோதா கொண்டு வராங்க. அது ராஜ்யசபாவில் தோல்வி அடைந்தது. அதன் பிறகு 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள் 1992 நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுது. இந்த திருத்தத்தின் மூலம் நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் 2 அமைப்புகளும் அறிமுகப்படுத்தப்படுகிறது.
இந்த 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1993 ஏப்ரல் 24 அன்று நடைமுறைக்கு வருது. அதனால ஏப்ரல் 24 நம்ம என்ன பண்றோம்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அல்லது தேசிய உள்ளாட்சி தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியலமைப்பின் பகுதி 9 விதி 240 முதல் 243 வரை நிறுவப்பட்டுள்ளது. பிஆர்ஐஸ்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வந்து பகுதி 9 ஆர்டிகல் 243 243 வரைக்கும். இதே நகராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகுதி 9A 243P 243ZH வரைக்கும், ZG வரைக்கும். அதே போல 11வது அட்டவணையா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்படுது. 12வது அட்டவணையா 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் நகர்பாலிகா சேர்க்கப்படுது. 1992 தான் ரெண்டுமே. இதுதான் மேலேயே சொன்னேன். 73ல் 9, 74ல் 9A. 9Aங்கிறது நகராட்சி, 9ங்கிறது பஞ்சாயத்து. அடுத்து கிராம சபா. கிராம சபா என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய அடிப்படை அலகு. அடித்தளம்னு சொல்லக்கூடாது, அடிப்படை அலகு கிராம சபா. கிராம சபா என்பது ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களையும் உள்ளடக்கியது. கிராம சபா உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியது தான் கிராம சபா. கிராம சபா உறுப்பினர்கள் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் கிராம சபா உறுப்பினர்கள். முக்கியமான விதிகள் 243 243 வரைக்கும் பார்த்தோம். அதில் முக்கியமான விதிகள் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 243B. 243Bங்கிறது வந்து பாடி, கட்டமைப்பு. ஒவ்வொரு மாநிலத்திலும் பஞ்சாயத்துகளை உருவாக்குவதை கட்டாயமாக்குகிறது. இது முக்கியமான பாயிண்ட். 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இடைநிலை அடுக்கை உருவாக்காமல் இருக்கலாம், உருவாக்காமல் இருக்கலாம். 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் அந்த இன்டர்மீடியட் லெவல் பஞ்சாயத்து வந்து அவசியம் இல்லை. 243D. 243D பஞ்சாயத்து அமைப்புகளில் SC ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு. 243Tங்கிறது 243T நகர்பாலிகாவில் SC ST பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இதுதான் 243D 243T. ரெண்டுமே ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது. குறைந்தது 1/3 இடங்கள் மற்றும் தலைவர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன. தலைவர் பதவி உட்பட அனைத்து உறுப்பினர் பதவிகள்லையும் 1/3 பெண்களுக்காக ஒதுக்கப்படுது. மாநிலங்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம். மாநிலங்கள் நினைத்தா OBCக்கும் இடஒதுக்கீடு வழங்கலாம். அடுத்து 243E. 243E வந்து பதவிக்காலம்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து அமைப்புடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக நிர்ணயம் பண்ணுது இந்த 243E. ஒரு பஞ்சாயத்து அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். 6 மாதம்தான், 6 மாதத்துக்குள்ள புதிய தேர்தலை நடத்தி முடிக்கணும். விதி 243G. 243G என்ன சொல்லுதுன்னா, ஜினா கவர்னன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னன்ஸ்னா அதிகாரங்கள், பொறுப்புகள், கடமைகள். பஞ்சாயத்துகளுக்கான அதிகாரங்கள், பொறுப்புகள் மற்றும் கடமைகளை வழங்க மாநிலங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது 243G. அடுத்து 243I. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை உருவாக்க கட்டாயமாக்குகிறது. ஆளுநர் வந்து மாநில நிதி ஆணையத்தை உருவாக்குவார். அடுத்து 243K. மாநில தேர்தல் ஆணையத்தை உருவாக்க வழிவகை செய்கிறது. பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இடைநிலை மற்றும் மாவட்ட அளவிலான தலைவர்கள் பொதுவாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா தலைவர் தேர்தல் வந்து மறைமுகமாக நடக்குது. ஆனால் அந்த தலைவரும் யாரு? உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மெஜாரிட்டி உறுப்பினர்களால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போ இந்த தலைவராக இருக்கிறவரும் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாரு. அந்த உறுப்பினராக நேரடியாக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மற்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தலைவரை தேர்வு செய்கிறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சாயத்துகள் வரிகளை விதிக்கலாம், மானியங்களை பெறலாம் மற்றும் பஞ்சாயத்து நிதியை பராமரிக்கலாம். இந்த 73வது திருத்தம் ஷெட்யூல் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டவணை 5ல் உள்ள ட்ரைபல் ஏரியாஸ், நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம், அப்புறம் டார்ஜிலிங், கூர்கா மலைப்பகுதி ஆகியவற்றுக்கு தானாக பொருந்தாது. அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க, விரிவாக்க சட்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பெசா ஆக்ட்னு சொல்லுவாங்க. பெசா ஆக்ட்னா பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டு ஷெட்யூல் ஏரியாஸ். பஞ்சாயத்துகள் பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கான விரிவாக்க சட்டம் 1996. இந்த சட்டம் தான் அந்த ஷெட்யூல் 5ல் இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கும் பஞ்சாயத்து ராஜை விரிவுபடுத்துது. இந்த பெசா சட்டம் தான் கிராம சபைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது. எங்கே? பட்டியலிடப்பட்ட பகுதிகளில். பெசா சட்டம் பழங்குடியின சமூகங்களின் பாரம்பரிய உரிமைகள், பழக்க வழக்கங்கள், நிலம், காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. பெசா சட்டத்தின் கீழ் ஒரு கிராம சபா வளர்ச்சி திட்டங்களை திட்டமிடுவதிலும்
கண்காணிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்போ பழங்குடியின பகுதிகளில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா பெசா சட்டம். பெசா சட்டம்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிஆர்ஐ சவால்கள். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? முக்கிய சவால்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிதி சார்பு நிலை. நிதி சார்பு நிலைனா பஞ்சாயத்துகளுக்கு வந்து குறைந்த அளவில் தான் வருவாயை ஈட்டுறாங்க. அதனால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு மாநில அரசை நிதிக்காக சார்ந்திருக்க வேண்டிய நிலை அதிகமாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய சவால்களில் முக்கியமானது. நிதி சார்பு நிலை. முழுமையற்ற அதிகார பகிர்வு. மாநில அரசுடைய தலையீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதிகார பகிர்வுங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும், முழுமையற்ற அதிகார பகிர்வு. அதே போல தான் அரசியல் தலையீடும் அதிகமாக இருக்கும். திறன் குறைபாடு. திறன் குறைபாடையும் அவங்க எதிர்கொள்கிற சவால். சர்பஞ்ச் பதி. சர்பஞ்ச்னா உங்களுடைய வட மாநிலங்கள் நம்ம இங்கே தலைவர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சர்பஞ்ச் தலைவருக்கு இணையானதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்பஞ்ச் பதினா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவுன்சிலர் ஒரு கட்சியில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ஒரு நபர் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாரு. அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வார்டு என்ன, ஒரு லேடிஸ் வார்டு. லேடிஸ் வார்டாக இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு பெண்ணை வந்து அவர் அந்த எலெக்ஷனில் நிறுத்துறாரு. எலெக்ஷனில் நிறுத்தி ஜெயிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவார்னா, அந்த பெண்ணுடைய கணவராக அவர் இருக்கிறாருன்னா அந்த பெண்ணுக்கு பின்னாடி நின்று அந்த அவர் அதிகாரம் செலுத்துவார். அதுதான் சர்பஞ்ச் பதி. இது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே நடக்குது, வட மாநிலங்கள்லையும் நடக்குது. சரியா? இது வந்து உண்மையாக பெண்கள் கையில் அதிகாரம் போய் சேர்ந்த மாதிரி ஆகாதுல்ல. அதனால தான் இந்த சர்பஞ்ச் பதியும் பிஆர்ஐயோடைய சவால்கள். பஞ்சாயத்துகள் மிக குறைந்த அளவிலேயே தங்களுக்கான சொந்த வருவாயை ஈட்டுவதால் அவற்றின் நிதி சார்பு நிலை இன்னும் அதிகமாக உள்ளது. ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு சிறப்பான முறையில் செயல்படுவதற்கு 3F அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3F வந்து 3F பகிர்வு அவசியம். என்ன 3F? ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனரிஸ். அதாவது நிதிகள், பணிகள் மற்றும் பணியாளர்கள். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்பது உலகிலே, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புங்கிறது உலகிலேயே மிகப்பெரிய வலையமைப்பாகும். தொடர்புடைய குழுக்கள் ஏற்கனவே பார்த்தோம். பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து. அசோக் மேத்தா கமிட்டி 1977 2 அடுக்கு பஞ்சாயத்து. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்துகளின் நிதி ஆதாரங்களையும் செயல்பாட்டு சுயாட்சியையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. ஜிவிகே ராவ் கமிட்டி. இதுக்கு முன்னாடி 84 அனுமந்த் ராவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அனுமந்த் ராவ் கமிட்டி 1984. ஜிவிகே ராவ் கமிட்டி 1985 வழக்கமான தேர்தல்களின் தேவையையும் பெண்கள் மற்றும் விளிம்புநிலை சமூகத்தினரின் அதிக பங்களிப்பையும் வலியுறுத்தியது. எல்எம் சிங்வி கமிட்டி 1986. இவங்க தான் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்க பரிந்துரைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதி தடைகளை சமாளிப்பதற்கும் பஞ்சாயத்து ராஜ்களின் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்திருக்கிறாங்க. துங்கன் கமிட்டி 1989 தேர்தல் சீர்திருத்தங்களையும் பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரங்களையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்தளிப்பதை முன்மொழிந்தது. துங்கன் கமிட்டி தேர்தல் சீர்திருத்தங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹர்லால் சிங் கர்ரா கமிட்டி 1990. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முக்கியமானது சரியான நேரத்தில் தேர்தல்களை உறுதி செய்தல். பொறுப்புக்கூறல் வழிமுறைகளை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தியது. சரியான நேரத்தில் தேர்தல்களை உறுதி செய்தல் குறித்து பரிந்துரை செய்த கமிட்டி எதுனா ஹர்லால் சிங் கர்ரா கமிட்டி. நடராஜன் கமிட்டி 1996 73வது சட்ட திருத்தத்துடைய செயலாக்கத்தை மதிப்பிட்டு அதிகாரம் மற்றும் வளங்களை மேலும் பரவலாக்க பரிந்துரைத்தது. விக்ரம் சிங் மாலிக் கமிட்டி 2001. இதுவும் முக்கியமானது. ஏன்னா இவங்க தான் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் ஊழலை கையாள்வதற்கும் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிப்பதற்கும் நடவடிக்கையை பரிந்துரைத்தது. அதாவது கரப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டிரான்ஸ்பரன்சியை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிறத நடவடிக்கைகள் குறித்து பரிந்துரை வழங்கிய கமிட்டி தான் விக்ரம் சிங் மாலிக் கமிட்டி 2001. சச்சார் கமிட்டி முக்கியமானது 2006. ஏன்னா இந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க, பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரம் அளித்தலின் அவசியத்தை எடுத்துரைத்தது. எம்பி ராஜ்வாடே கமிட்டி 2017. ராஜ்வாடே கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிராம சபையோடைய செயல்பாட்டை ஆய்வு செஞ்சு உறுப்பினர்களுடைய பங்கேற்பையும் செயல்திறனையும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் செய்யணும் அப்படின்னு பரிந்துரை வழங்கியிருக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் திட்டங்களை வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை மேம்படுத்துவதற்காக அரசின் முன்னெடுப்புகள், கவர்மெண்ட் மெஷர்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸ்வமித்வா திட்டம் கிராமப்புறங்களில் சொத்து அட்டைகளை வழங்குவதற்கு ட்ரோன் கணக்கெடுப்புகளை பயன்படுத்தியது. ட்ரோன் மூலமாக அந்த லேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு ப்ராப்பர்ட்டி கார்டு வழங்குறாங்க கிராமப்புறங்களில் ஸ்வமித்வா திட்டத்தின் மூலம். இது 1. 2 கிராம் ஸ்வராஜ் தளம். அதாவது இது வந்து ஒரு போர்ட்டல். பஞ்சாயத்து ராஜோடைய அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் கிராம் ஸ்வராஜ் போர்ட்டல். பஞ்சாயத்துகளுக்கான திட்டமிடல், வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட்டு, கணக்கு பதிவு மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. 3 சபாசார். சபாசார்னா ஒன்றும் கிடையாது, இது ஒரு ஏஐ டூல். இந்த ஏஐ டூல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, கிராம சபா நடவடிக்கைகளை பல மொழிகளில் எழுதுவதற்கும்
படியெடுப்பதற்கும் பயன்படும் ஒரு ஏஐ டூல். சபாசார்ங்கிறது ஒரு ஏஐ டூல். கிராம சபா நடவடிக்கைகளை பல்வேறு மொழிகளில் எழுதுவதற்கும் படியெடுப்பதற்கும் பயன்படும் ஒரு ஏஐ டூல். அடுத்து ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், ஆர்ஜிஎஸ்ஏ, ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான். இந்த திட்டம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுடைய திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. இப்போ 2026க்கு சில நடப்பு நிகழ்வுகள், பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் என்னன்னா, பஞ்சாயத்து ராஜ் தினம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். 2024லையும் அது கொண்டாடப்பட்டது. அதில் அதோட தீம் என்ன, கருப்பொருள் அல்லது மைய கருத்து. கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாக்ட் பஞ்சாயத் சர்வங்கின் விகாஸ், ஷஷாக்ட் பஞ்சாயத் சர்வங்கின் விகான், வலிமையான பஞ்சாயத்து ஒட்டுமொத்த வளர்ச்சி. அதுதான் அதோடைய கருப்பொருள். ரெண்டாவது 16வது நிதி ஆணையம். 16வது நிதி ஆணையம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்காக 2026-31 ஆண்டுகளுக்கு 4.35 லட்சம் கோடியை பரிந்துரைச்சிருக்கிறாங்க. 16வது நிதி ஆணையம் பற்றி, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இந்த நிதி ஆணையத்து, இந்த 16வது நிதி ஆணையத்துடைய பரிந்துரையில் இந்த தடவை 2 மானியம் தான். ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம், இன்னொன்று பேரிடர் மேலாண்மைக்கான மானியம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.35 லட்சம் கோடி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து பிரதிநிதிகளில் கிட்டத்தட்ட 49.75% பேர் பெண்கள். 21 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்குகின்றன. இதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான முக்கியமான குறிப்புகள். இதை குறிப்பெடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். அனைத்து மாநிலங்களிலும் இடைநிலை பஞ்சாயத்துகள் உள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் இடைநிலை பஞ்சாயத்துகள் இருக்கா? கிடையாது. 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இடைநிலை பஞ்சாயத்தை அமைக்க அவசியமில்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒரு இடைநிலை பஞ்சாயத்தில் உறுப்பினராக தகுதி பெற ஒரு நபர் 30 வயதை அடைந்திருக்க வேண்டும். கிடையாது. 21 வயதை அடைந்திருந்தால் போதுமானது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இடைநிலை பஞ்சாயத்துகளின் நிதிநிலையை ஆய்வு செய்வதற்கும் மாநிலத்தால் விதிக்கப்படும் வரிகள் மற்றும் தீர்வைகளின் நிகர வருவாயை மாநிலத்திற்கும் இடைநிலை பஞ்சாயத்துக்கும் இடையில் பகிர்ந்தளிப்பது குறித்து பரிந்துரைகளை வழங்குவதற்கும் ஒரு ஆணையத்தை அமைக்கிறார். ஒன்றும் இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஆணையம் பற்றி சொல்கிறாங்க. நிதிநிலையை ஆய்வு செய்ய, நிகர வருவாயை பகிர்ந்தளிக்க, பரிந்துரைகளை வழங்க, இதெல்லாம் யார் செய்வா? நிதி ஆணையம் தான் செய்வாங்க. அப்போ நிதி ஆணையத்தை யார் அமைப்பா? முதலமைச்சர் அமைப்பார், ஆளுநர் தான் அமைப்பார். பஞ்சாயத்து ராஜ் மாநில நிதி ஆணையத்தை அமைப்பவர் ஆளுநர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. என்ன கேட்குறாங்க? மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது சரியானது அல்லன்னு கேட்குறாங்க. மூன்றுமே சரியானது அல்ல. ஒரு பஞ்சாயத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது 25. கிடையாது, 21. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. முன்கூட்டியே கலைக்கப்பட்ட பிறகு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு பஞ்சாயத்து மீதமுள்ள காலத்திற்கு மட்டுமே தொடரும். சரி, ஏற்கனவே சொன்னேன், ஒரு பஞ்சாயத்து அதன் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே, 5 ஆண்டு காலம் முடிவதற்கு முன்பாகவே ஒரு 4.5 வருஷத்துல கலைச்சிடறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது மறுசீரமைக்கப்பட்டா அது மீதமுள்ள 6 மாதத்துக்கு மட்டும்தான் தொடரும். இந்த 6 மாசத்துக்காக ஒரு எலெக்ஷன் வச்சு புதிய பஞ்சாயத்தை உருவாக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப என்ன கேட்குறாங்க? மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது எவை சரியானவை? 2 மட்டும்தான் சரி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடிப்படை நோக்கம் பின்வருவனவற்றில் எதை உறுதி செய்வதாகும்? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய அடிப்படை நோக்கம்னா மக்கள் பங்கேற்பு, வளர்ச்சியில் மக்கள் பங்கேற்பு. 2வது ஜனநாயக பரவலாக்கம், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தான் ஜனநாயக பரவலாக்கம். இது 2ம் தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அப்போ 1, 3. பஞ்சாயத்து பட்டியலிடப்பட்ட பகுதிகளுக்கான விரிவாக்க சட்டம் 1996, பெசா சட்டம். அதன் கீழே கிராம சபையின் பங்கு அதிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. பட்டியலிடப்பட்ட பகுதிகளில் நிலம் பிறருக்கு விற்கப்படுவதை தடுக்கும் அதிகாரம் கிராம சபைக்கு உண்டு. ஆமாம், பழங்குடியினருடைய பகுதியில் பழங்குடியினர் அல்லாதோர் குடிபெயர்வதை தடுக்கணும். காரணம், ஆர்டிகல் 29 என்ன சொல்லியிருக்கிறாங்க? பழங்குடியினருடைய கலை கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது அவங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த இடத்துல ஆர்டிகல் 19 இந்தியா முழுவதும் விரும்பிய இடங்களில் குடியேறும் உரிமை அப்படிங்கிறது எக்ஸப்ஷன்ஸ் ஆகுது, அதாவது விதிவிலக்கு. இப்போ அந்தமான் நிக்கோபாரில் நார்த் சென்டினென்டல் தீவு இருக்கு, நான் அங்கே போய் குடிபெயர்வுன்னு சொல்ல முடியுமா? பழங்குடியினர் அங்கே விஷாம்புகளை வச்சு தாக்குறதா சொல்கிறாங்க. என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, எங்கே வேணாலும் குடிபெயரலாம்னு சொல்லியிருக்காங்க, நான் நார்த் சென்டினென்டல் தீவுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாதிக்கப்படும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியுமா? முடியாது. ஏன்னா அடிப்படை உரிமைகள் நமக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்கு விதிவிலக்குகளும் கொடுத்துருக்குறாங்க. சரி, அடுத்து சிறு வனப்பொருட்களின் உரிமை கிராம சபைக்கு உண்டு. சிறு வனப்பொருட்களின் உரிமை கிராம சபைக்கு உண்டுன்னா
இப்போ தேன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வனப்பொருட்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உரிமைகள் வந்து கிராம சபைக்கு உண்டு. பட்டியலிடப்பட்ட பகுதிகளில் உள்ள எந்த ஒரு கனிமத்திற்கும் கனிம ஆய்வு உரிமம் அல்லது சுரங்க குத்தகை வழங்குவதற்கு கிராம சபையின் பரிந்துரை தேவைப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அவங்க கனிம ஆய்வு உரிமம்லாம் கிராம சபை வழங்க மாட்டாங்க, மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வழங்குவாங்க. அப்போ 1, 2 மட்டும் சரி. பெசா சட்டத்தை இயற்றியது பின்வருவனவற்றில் எது அதன் நோக்கங்களாக அடையாளம் காணப்படவில்லை? 1996 பெசா சட்டத்தை ஏற்றுனாங்களாம். அதோட நோக்கம் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சுயாட்சியை வழங்குதல். ஆமாம், பஞ்சாயத்து ராஜ்னாலே என்ன, கிராமங்களுக்கு சுயாட்சி தான். பாரம்பரிய உரிமைகளை அங்கீகரித்தல். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய பாரம்பரிய உரிமையை அங்கீகரிக்கணும், இதுவும் ரைட்டு. பழங்குடியினர் பகுதிகளில் தன்னாட்சி பகுதிகளை உருவாக்குதல். பழங்குடியினருடைய பகுதிகளில் தன்னாட்சி பகுதிகளெலாம் உருவாக்க மாட்டாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பழங்குடியின மக்களை சுரண்டலில் இருந்து விடுவித்தல், இது கரெக்டு. அப்போது இதுதான் ஆன்சர். நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட 1992ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு 73வது திருத்த சட்டம் பின்வருவனவற்றில் எதற்கு வழிவகை செய்கிறது? என்னென்ன பண்ணுறாங்க? மாவட்ட திட்டக்குழுக்களை அமைக்கிறாங்க, ஆமாம் கரெக்டு. மாநில தேர்தல் ஆணையத்தை அமைக்கிறாங்க, கரெக்டு. மாநில நிதி ஆணையத்தை அமைக்கிறாங்க, அப்போ 3மே கரெக்டு. சரியான விடை தான் கேட்குறாங்க, அதனால் 1, 2, 3 சரியான விடை. ஒரு பஞ்சாயத்து கலைக்கப்பட்டால் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய காலக்கெடு 6 மாதம், ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்தியாவில் முதல் மாநகராட்சி பின்வருவனவற்றில் எதில் அமைக்கப்பட்டது? மெட்ராஸ் தான் ஃபஸ்ட்டு மாநகராட்சி. 1688 முதல் மாநகராட்சியாக மதராஸ் உருவாயிருக்கும். ஒரு கல்லூரி மாணவர் தனது நகரத்தின் நகராட்சி மன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்புகிறார். அவரது வேட்பு மனுவின் செல்லுபடியானது பின்வரும் முக்கியமான நிபந்தனையை பொறுத்தது. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவர் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறாரு. அவருடைய வேட்பு மனு வந்து எப்போ செல்லுபடியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனில் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவருடைய வயதை பற்றி யோசிக்கக்கூடாது. கல்லூரி மாணவருங்கிறதுனால வயதை பற்றி யோசிக்கக்கூடாது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணணும். அவர் தனது கல்லூரியின் முதல்வரிடம் அனுமதி பெற வேண்டும். கல்லூரி முதல்வர்கிட்ட அனுமதி பெறணுமா? அவசியம் இல்லை. அவர் ஒரு அரசியல் கட்சியின் உறுப்பினராக இருக்க வேண்டும். அரசியல் கட்சி உறுப்பினராக இருந்தால் தான் லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து போட்டியிட முடியுமா? சுயேட்சையாக கூட போட்டியிடலாம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அவரது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும். ஆமாம், வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்தால் தான் அவர் எலெக்ஷனில் நிற்க முடியும். அவர் இந்திய அரசியலமைப்பிற்கு விசுவாசமாக இருப்பதாக ஒரு பிரகடனத்தை தாக்கல் செய்ய வேண்டும். நாம் அனைவருமே இந்திய அரசியலமைப்புக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதற்காக ஒரு பிரகடனத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அப்போது இதுதான் ஆன்சர். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றிய முழுமையான தகவல்கள் பார்த்துருக்கோம். முந்தைய ஆண்டு வினாக்களும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் இதை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நான் டிஎன்பிஎஸ்சி வினாக்களும் அடுத்த வகுப்பில் எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ.